Hello students, welcome to my channel. So in the video la pathinga appadina 12th standard kana mathematics quarterly exam 2024 kana top most important 5 mark questions தான் சொல்ல போறேன். நீங்க 11th படிச்சிருப்பீங்க, சோ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்ல, உங்களுக்கே தெரியும் ஒரு 7 5 மார்க் அட்டெண்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம். அது மேத்தமேட்டிக்ஸ்ல 7 5 மார்க் அட்டெண்ட் பண்ணி இந்த 35 மார்க் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. பட் அதுக்கு நீங்க இந்த 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி செலக்டடா ஒரு சில 5 மார்க் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். குறிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன 5 மார்க் சொல்லிடுறேன், எந்த சாப்டர் வைஸ் எந்த ஆர்டர்ல நீங்க படிச்சா ஈஸியா இருக்கும், எந்த சாப்டருக்கு நீங்க எந்த லெசன் ஃபர்ஸ்ட் லெசனா செகண்ட் லெசனா தேர்ட் லெசனா எந்த லெசனுக்கு நீங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 12th ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இதுக்கான PDF லிங்க் நீங்க கூகுள்ல போய் கல்விமணின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் வரும், kalvimani.online. அதுல PDF இருக்கும், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல நான் PDF ஷேர் பண்றேன். ஓகே, சாதாரண 5 மார்க்ல வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், மிக மிக முக்கியமான வினாக்கள். சோ இந்த 5 மார்க்கை தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா படிங்க. எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சோ சாப்டர் வைஸ் சொல்ல போறேன். சோ இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், நீங்க படிச்சு தான் ஆகணும். செகண்ட் அப்படியே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிங்க, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். நீங்க தேர்ட் வந்து ஆல்ரெடி மிட் டர்முக்கு படிச்சிருப்பீங்க, சோ அதை இப்போதைக்கு ஒமிட் பண்ணிட்டு டைரக்டா 6th சாப்டர் வந்துருங்க. வெக்டார் அல்ஜிப்ரா வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் சாப்டர் படிங்க, தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அப்புறம் 5th சாப்டர் 2 dimensional analytical geometry, then 4th chapter inverse trigonometry function. So இந்த ஆர்டர்ல படிங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन வந்து சாப்டர் வைஸ் பார்க்கலாம். சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.10 1.12 1.21 இதுல கிரேமர்ஸ் ரூல் வெரி இம்பார்ட்டன்ட், காஸ் எலிமினேஷன் மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்சி செக் பண்றது, டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாம்டா வச்சு ஃபைனலா ஒரு வேல்யூ லாம்டா ஃபைண்ட் பண்றது, அப்புறம் சால்வ் த ஈக்குவேஷன் அண்ட் அந்த மாதிரி சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் ஏபிங்கிற 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்து ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹென்ஸ் சால்வ் த ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், 3 ஈக்குவேஷன் கொடுத்து. ஸோ அந்த டைப் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு A transpose the whole transpose equal to A andadu, and A inverse the whole inverse equal to A inverse the whole inverse equal to I2 அந்த மாதிரி வரும். சோ அது வந்து பாத்துங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். கிரேமர் ரூல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கங்க. எக்ஸாம்பிள் 1.24 28 29 34 1.39 40. Exercise 1.1 4 and 14. Exercise 1.4 first question. Exercise 1.5 2 3 4. Exercise 1.6 2 3. Exercise 1.7 2 3. Theorem 1.1 பாத்துக்கங்க. Chapter 2 complex number. Complex number வந்து இந்த polar equation, Euler form, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சில क्वेश्चंस இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z cube equal to z cube, அப்ப நம்ம என்ன பண்ணோம், 3 சொல்யூஷன்ஸ். பட் என்ன சொல்றோம்னா z cube equal to some equation கொடுத்து has 5 சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணனும். சோ அந்த மாதிரி क्वेश्चंस. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் i power 1000 i power 1024. சோ அந்த மாதிரி ஒரு பேசிக் சம்ஸ் 2 மார்க், அதெல்லாம் பாத்துக்கங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.15 2.25 2.27 2.28 2.31 2.34 2.35 2.36. Exercise 2.5 26, 2.6 12, 2.7 very important exercise 262, 2.8 4th question. Chapter 3 theory of equations, இது ஈஸி தான். ஒரு ரூட்ஸ் கொடுத்துட்டு மற்ற அதர் ரூட்ஸ் வந்து கேட்பாங்க, இல்ல 3 ரூட்ஸ் இருக்கு, அதுல 3வது ரூட்ஸ் இப்படி கொடுத்துட்டு அந்த மாதிரி அந்த டாபிக்லாம் பாத்துக்கோங்க. அப்புறம் அந்த எக்ஸசைஸ் 3.5 3.3 நல்லா பாத்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.6 3.15 3.28. எக்ஸசைஸ் 3.1 4 5, எக்ஸசைஸ் 3.2 4, எக்ஸசைஸ் 3.3 2 5, எக்ஸசைஸ் 3.5 4 7. 4th சாப்டர் பாருங்க அடுத்து. Example 4.7 4.10 4.14 4.20 4.22 4.27. Exercise 4.5 10th question. இது மட்டும் போதுமான. ஃபர்ஸ்ட் இத படிங்க. நம்ம குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்ல நான் நிறைய சொல்றேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஓகே, ஏன்னா அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சாப்டர் கிடையாது, அதனால தான் அதை கடைசியா விட்டேன் உங்ககிட்ட. சாப்டர் 5 example 5.10 5.19 5.21 5.37 5.39. exercise 5.1 ல 610, exercise 5.2 ல 8, exercise 5.4 ல 3rd, exercise 5.5 ல 2 3 6 7 8. chapter 6 vector algebra ல cos of alpha minus beta, cos of alpha plus beta, sin of alpha minus beta, sin of alpha plus beta, இந்த மாதிரி ஒரு 4 சம் இருக்கும். 2 எக்ஸாம்பிள் 2 எக்ஸசைஸ்ல சால்வ் பை வெக்டார் மெத்தட் அப்படின்னு இருக்கும். வெக்டார் மெத்தட்ல வெக்டர் முறையில் தீர்க்க அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் எக்ஸாம்பிள் 6.7 அந்த இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். 6.7 அந்த மாதிரி சம்ஸ்.
ஸோ இந்த 4ல இருந்து ஒரு 5 மார்க் 99% வந்துடும். பட் இருந்தாலும் இதெல்லாம் படிச்சுக்கோங்க நீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 6.3, 6.5, 6.6, 6.7, 6.23, 6.43, 6.44 இல்ல இந்த 6.3 ல இருந்து 6.7 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.1 ல 9, 10, எக்ஸசைஸ் 6.3 ல 4, எக்ஸசைஸ் 6.5 ல 5, 7, எக்ஸசைஸ் 6.7 ல 3, 4, 7, எக்ஸசைஸ் 6.8 ல 1, 4, எக்ஸசைஸ் 6.9 ல 8. This is the most important, top most important, very important 5 mark questions. 35 marks நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு இதை நீங்க படிச்சு தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு இதை நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க்ல 7 5 மார்க்கும் அட்டன் பண்ணி 35 மார்க் நீங்க வாங்கிட்டு இந்த வீடியோ நீங்க கீழே கமெண்ட் பண்ணணும். குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் 35 மார்க் வாங்கிட்டேன் இல்ல எக்ஸாம் எழுதி முடிச்சு நான் 7யுமே அட்டன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதை நீங்க இப்போ மார்க் பண்ணிருப்பீங்க, எல்லாரும் PDF டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. PDF டவுன்லோட் ஆகி உங்க மொபைல்ல இருக்கிறதுனாலயோ இல்ல நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனாலயோ உங்களுக்கு மார்க் வர போறது கிடையாது. அதை நீங்க படிச்சு எக்ஸாம்ல எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் வேணும். ஸோ படிச்சிருங்க, படிச்சதோட நிறுத்திடாம அதை எக்ஸாம்ல எக்ஸிகியூஷன் பண்ணுங்க. அண்ட் அகைன் சொல்றேன், சாப்டர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா இது ரெண்டும் நீங்க ஆல்ரெடி மிட் டர்ம்க்கு நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால இது ஈஸியா தான் இருக்கும். ஒரு நாள் ஹாஃப் டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணிடலாம். இல்ல ஒண்ணும் இல்ல, இப்பதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் பிரச்சனை இல்ல. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 யூனிட்டை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. அப்படியே டைரக்டா 6th யூனிட் போயிருங்க, அதையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாவே 75% நீங்க 5 மார்க் அட்டன் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 4ல இருந்து 5 5 மார்க் இந்த 3 யூனிட்ல இருந்து வந்துடும், நீங்க அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் தான் இந்த 3rd சாப்டர், 5th சாப்டர், 6th 4th சாப்டர்லாம். ஓகேங்களா? ஸோ அகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், அந்த 6th சாப்டர் 3 சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 70% இருந்து 75% நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 5 மார்க் படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படியே 3rd சாப்டரையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 80% ரெடி ஆயிட்டீங்க 5 மார்க்குக்கு. அடுத்த 2 சாப்டர் தான், அது அப்புறம் படிங்க. 2 மார்க் 3 மார்க் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு பாருங்க. இல்லாட்டி நான் அகைன் தனியா 2 மார்க் 3 மார்க் மட்டும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video and keep support. Thanks students, bye.